தற்போதைய அண்மை செய்தி. முதலமைச்சர் ஜோசப் விஜயின் சிறப்பு அதிகாரியாக ரத்தன் பண்டிட் நியமிக்கப்பட்ட உத்தரவை திரும்ப பெற்றது தமிழக அரசு. அது தொடர்பான அண்மை தகவலை தற்போது பார்த்து வருகிறோம். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 2 பேர் வழக்கு தொடர்ந்ததாக இதற்கு முந்தைய செய்தியில் நாம் பார்த்தோம். தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜயின் சிறப்பு அதிகாரியாக ரத்தன் பண்டிட் நியமிக்கப்பட்ட உத்தரவை தமிழக அரசு திரும்ப பெற்றுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நித்யானந்தன், தற்போது ஜோசப் விஜயின் சிறப்பு அதிகாரியாக நியமித்த உத்தரவை தமிழக அரசு வாபஸ் பெற்றிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் இவர் பிரபல ஜோதிடராக இருந்தார். தவேகாவுடைய மிக முக்கியமான விவகாரங்களிலும் அவர் பதிலளிக்கக்கூடிய இடத்தில் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தற்போதைய முதலமைச்சர் விஜய்க்கு பல ஆலோசனைகளை வழங்கக்கூடிய இடத்திலும் இருந்தார். அவருக்கு நேற்றைய தினத்தில் தமிழ்நாடு அரசு அவரை ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி OSD என்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அரசியல் பிரிவு செயலாளராக அவருக்கு பதவி வழங்கப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு கடுமையான எதிர்ப்பு என்பது நேற்று முதல் எழுந்து வந்த நிலையில் இன்று சட்டப்பேரவையில் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அதே போல பல சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது இதனை குறிப்பிட்டு காண்பித்து பேசியிருந்தார்கள். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு, அதே போல பல இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தார்கள். இந்நிலையில் இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் பல சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் பேசியதெல்லாம் அப்பொழுதே ஒரு குறிப்பு எடுத்து அதிகாரிகளிடம் வழங்கியிருந்தார். அப்பொழுதே சட்டப்பேரவையிலிருந்து இருந்த செய்தியாளர்கள் மத்தியில் அவர் நியமனம் என்பது அவர் பதவி நீக்கம் செய்ய போகிறார்கள் என்ற ஒரு தகவல் பரவலாக பரவி வந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதில் பிரின்சிபல் செக்ரட்டரி டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீட்டா ஹரிஸ் தாக்கர் செயலாளர், முதன்மை செயலாளர் தற்பொழுது அந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். ரத்தன் பண்டிட் நியமனம் வாபஸ் பெறப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசனுடைய முதலமைச்சருடைய தனி செயலாளர்கள், அதாவது அரசியல் செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார், அவருடைய நியமனம் என்பது வாபஸ் பெறப்படுகிறது என்று தற்பொழுது அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான பார்க்க வேண்டியிருக்கிறது, தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். பிரேமலதா விஜயகாந்த் மிக முக்கியமாக எதிர்கால இளைஞர்களுக்கு தவேக அரசு என்ன சொல்லிக் கொடுக்கிறது, எதிர்கால மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்கிறதா அல்லது நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கிறதா என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதே போல வன்னியரசு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு, இது அதாவது சனாதனத்திற்கு எதிராக இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாமல் மற்றொரு முறையில் இது மதவாதத்தை முன்னிறுத்துவதாக இருக்கிறது என்று அவர் பேசியிருந்தார். ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இந்த நியமனத்தை அப்பொழுதே வாபஸ் பெறுவதற்கு சட்டப்பேரவையில் இருந்தபடியே ஒரு துண்டுச்சீட்டில் எழுதி கொடுத்திருந்தார் அதிகாரிகளுக்கு. ஆகவே இந்த அறிவிப்பு வரப்போகிறது என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த அறிவிப்பு என்பது தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. முதல்வரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ரத்தன் பண்டிட் நியமனம் என்பது உத்தரவு திரும்ப பெறப்படுகிறது என்று தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டு தற்பொழுது அந்த அறிவிப்பினையும் வெளியிட்டிருக்கிறார்கள். நித்யானந்தன், தற்போது எதிர்கட்சியினர்களின் அழுத்தத்தை தொடர்ந்து தற்போது ரத்தன் பண்டிட் நியமனம் வாபஸ் பெற்றதாக அறிவிக்கப்பட்டதாக நம்ம எடுத்துக்கலாமா? இதன் பிறகு தாவேக அரசு எதிர்கட்சிகளின் வாதத்திற்கு மதிப்பு கொடுத்து செல்லும் அப்படின்ற அந்த வகையில நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமாக ஒரு அரசு செயல்படும் பொழுது அரசு அவர்களை மட்டும் பார்க்காமல் எதிர்கட்சியினுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பது என்பது மரபாக இருக்கும். அந்த மரபினை தமிழக வெற்றி கழகம் பின்பற்றுகிறது என்ற அடிப்படையில் கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். என்றால் தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் முதலமைச்சருக்கு முன்னிலையிலேயே பல சட்டமன்ற குழு தலைவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த எதிர்ப்பினை கன்சிடர் செய்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய். என்றால் வழக்கமாக இது போன்று எதிர்கட்சிகள் பேசும்பொழுது அதை தட்டி கழித்து விட்டு செல்வதும், தன்னுடைய உத்தரவை எப்படி திரும்ப பெறுவது, அரசு ஒரு உத்தரவை போட்டுவிட்டு மீண்டும் திரும்ப பெற்றால் அது அரசிற்கு அவமானமாக இருக்கும் என்றெல்லாம் கருதுவார்கள். ஆனால் அப்படியெல்லாம் கருதாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த உத்தரவை இது தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக பல எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல எதிர்கட்சி சட்டமன்ற குழு தலைவர்களுடைய பேச்சிற்கு மதிப்பளித்து தற்பொழுது இதனை திரும்ப பெற்றிருக்கிறார். இவர் ஜோதிடராக இருந்திருக்கிறார். பல கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய இடத்திலிருந்து
வந்திருக்கிறார். ஆகவே அந்த அடிப்படையில் அவருடைய நியமனத்தை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் என்று அரசு கூறாமல், அரசு இதனை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் என்று மட்டும் தெரிவித்திருப்பது மிக முக்கியமான கருத்தாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சி சட்டமன்ற குழு தலைவர்களுக்கும் தவேகாவுடைய அரசு மதிப்பளிக்கிறது என்று இதன் மூலமாக உணர முடிகிறது. எதிர்க்கட்சிகளாக இல்லாமல் எதிர்க்கட்சிகளாக மட்டும் ஆரோக்கியமாக செயல்படும் என்று கூறி வந்த நிலையில் அவருடைய கருத்திற்கு மதிப்பளித்திருக்கிறது ஆளும் தவேகா அரசு என்று இதன் மூலமாக தெரிகிறது. ஆகவே அரசு ஆரோக்கியமாக எதிர்க்கட்சிகளுடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்கிறது என்றும் இதன் மூலமாக நாம் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நித்யானந்த்.